ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் பார்க்க போகிறது பீட்டா பிரெட். இந்த பீட்டா பிரெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு நாளாக மடித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்தளவு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ஒரு பீட்டா பிரெட் எப்படி வந்து நம்ம டவாவில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுவும் நம்ம ஓவன் அந்த மாதிரி எதுலேயுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம நார்மல் தவாவில் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பீட்டா பிரெட். இது வந்து ஷவர்மா பிரெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஷவர்மாவுக்கு வந்து இதுதான் பேஸு. ஸோ இந்த பீட்டா பிரெட்டை எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை ஈஸ்ட். இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ண ஹோம்மேட் ட்ரை ஈஸ்ட். இதோட ரெசிபி நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். நீங்கள் வந்து கடையில் வாங்கின ஈஸ்ட் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஹோம்மேட் ஈஸ்ட்டே யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் ஈஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால கூட கொஞ்சம் அளவு எடுக்க வேண்டியது இருக்கும். ப்ளஸ் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ப்ளஸ் வார்ம் வாட்டர் வந்து வார்மாக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கூலாகவும் இல்லாமல் வார்மான வாட்டர் ஒரு 1/2 கப் ஊற்றி நம்ம இதை வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம். இந்த ஈஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம சைடில் வச்சிட்டோன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது கூட 2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹோல் வீட் நம்ம கோதுமை மாவில் கூட பண்ணலாம். ஆனால் கடையோட டேஸ்ட் வேணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மைதாவில் தான் அவங்க யூஸ்வலாக பண்ணுவாங்க. ஸோ 2 கப்பு மைதா ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஈஸ்டோட கலவை நல்லா அப்சார்ப் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியுமே நம்ம வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நமக்கு தேவையான அளவு பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணால் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளோட ப்ரெட்டுக்கு. ஸோ பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு கொடுத்தோன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டோ வந்து நமக்கு ரெடி ஆகிடும். பட்டர் வந்து எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கணும் மாவை. இந்த மைதா யூஸ் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸ்லையுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணால் தான் வந்து அந்த டிஷ்க்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைதாவை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து இதை ஃபெர்மெண்ட் பண்ண டைம் கொடுத்துடலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னா நல்லா இந்த அளவு நமக்கு வந்து ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து எடுக்கும் போது நம்ம மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ மைதா டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஈவன் சைஸ் டோவாக நம்ம பிரிச்சிடலாம். இன்றைக்கி வந்து எனக்கு நம்ம என்ன சைஸில் வேணுமோ நம்ம பால்ஸ் வந்து பிரிச்சுக்கலாம். பெரிய ப்ரெட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் சின்னதாகவே போதும் அப்படின்னா வந்து நம்ம சின்னதாக கூட எடுத்துக்கலாம். ஸோ ஈவன் சைஸாக நம்ம வந்து அந்த டோ வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6 ப்ரெட்டு கிடச்சிருக்கு. 2 கப், அதுவும் நான் சின்ன கப்பு தான் போட்டேன். அதிலே வந்து எனக்கு 6 பீட்டா ப்ரெட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இதுவுமே உருட்டும் போதுமே நம்ம வந்து ட்ரை மைதா வந்து இதில் அப்பப்போ டஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஈஸ்ட் போட்ட இது டோ இல்லையா, ஸோ கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்கும். அதுக்காக நம்ம மைதா டஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது நல்லா ஈவனாக நமக்கு வந்து ரோல் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த சைஸ்க்கு ஒரு லைட்டாக நம்ம சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த திக்னஸ்க்கு. ஸோ உருட்டி எடுத்துகிட்டு கல் நல்லா அதுக்குள்ளே நம்ம ஹீட் பண்ண வச்சிடலாம். நல்ல சூடான தோசை தவாவில் இதை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு இதை பண்ணக்கூடாது. நல்ல தவாவுமே நல்ல ஹை ஹீட்டில் இருக்கணும். போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லலாம் அது கலர் வந்துடும். ஸோ அடுத்த சைடு திருப்பி விட்டுருக்கேன். இப்போது ஆப்போசிட் சைடும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் அந்த லைட்டாக ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து சிம்மில் வச்சு பண்ணக்கூடாது, ஹை ஹீட்டில் வச்சு பண்ணால் தான் நல்லா இந்த மாதிரி எலும்பி வருது பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து இந்த பீட்டா பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதை யூஸ் பண்ணால் கூட அந்தளவு சாஃப்ட்னஸ் இருக்கும் இந்த ப்ரெட்டில். பார்த்திங்களா எந்தளவு பர்ஃபெக்டான ஒரு ப்ரெட்டாக எலும்பி வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்மளோட எல்லா ப்ரெட்டுமே ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேஸ் நம்ம ஷவர்மாக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து நான் ஷவர்மா ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் இந்த பீட்டா பிரெட்டோட இதை வந்து நான்
டீட்டெயில்டாக இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த அளவு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு பீட்டா பிரெட் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.